பொறுமையா இருந்தா இறமை கூட சேனை நடத்தலாம்னு பெரிய சொல்லிக்கிறாங்க. ஆமா ஆமா அப்படியே தான் 4 இறமை சென்னையில சென்னையாக மாட்டேங்குது. சாமி மன்னைப்பா நானு இல்ல மன்னா நானு பின்னு ஒரே என் மந்திரி யார் அவர்களே? மகாராஜா என் கமலா சொல்லுங்கள் மன்னா. நான் வருகிற பொழுது நீ வரும் தருண காலங்களில் நான் யார்? நீங்கள் யாரு? நான் எக்குலத்து வேந்தன். பாரு உள்ள எடுத்து ஆத்திர மாறு. நீங்கள் யாரு? நான் யார்? உன் பெயர் என்ன? நான் எக்குலத்து வேந்தன். எக்குலத்து மன்னன். உனக்கு தெரியுமா என்ன? சாமி மன்னால் எனக்கு தெரியும். இல்லை என்றால் சத்தியமாலும் தெரியாது. அப்படி இருந்துட்டாலும் நாட்டுக்கு நாடு மகா நாடு அருமையும் விரும்பி சிறந்த அழகு திருப்பொன்னாடு. இந்நகரத்தின் பெயர் என்ன? முருகப்பட்டிங்க. நான் வச்சுக்கிறேன் ஊரு முருகப்பட்டியா? ஆமா. சாட்டை வேற எடுக்கக்கூடாது இன்னைக்கு. ஏன் சாமி? நீதான் அடிதான் சாவாத பூஜை கட்டாது சாமி. சூரியடா சூரி என்ன நேரத்துக்கு வண்டி எடுத்து கிளம்பிட்ட? எங்க அவளையும் காணோம். என்ன பண்ணலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து? அங்க எதுவும் தப்புதான் தண்டை நடக்கூடாது. கோயில கும்பாஜம் நடக்குது. அழகு திருப்பொன்னாடு. நகரத்தின் பெயர் என்ன? கெண்டப்பிள்ளையான் மலவு. கெண்டப்பிள்ளையான் மலவு. கெண்டப்பிள்ளையான் மலவு. இந்த கிராமத்திலே ஆண்களாக பிறந்திட்ட அப்பவார்களும் பெண்களாக பிறந்திட்ட தாய்மார்களும் கடலை போல் காட்சியளிக்கின்றார்கள். ஏன் எதற்காக? வள்ளி தெய்வானை முருகப்பெருமான் மகா கும்பாபிஷேகத்தை முன்வைத்து ஊர்வல மக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து இன்று இரவு நாடகம் அரங்கேற்றம். இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? இன்று வைத்துள்ள நாடகம் ஸ்ரீ மகாபாரத். இன்று வைத்துள்ள நாடகம் ஸ்ரீ மகாபாரதம். ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கி வரக்கூடிய பவளக்கொடியால் திருமணம் இல்லையா? புலேந்திரன் பவளத்தேர் செலுத்துவது. ஆமா சார். இந்த நாடகத்தில் நான் யார்? எமது பெயர் என்ன? என்ன அறிவிக்கின்றேன். செவிகுடுத்து அமைக்க உத்தரவாகட்டும். உமக்கு தெரிந்ததா என்ன? சாமி மன்னா, சரி நீங்கள் விவரமா சொன்னா தெரிஞ்சுக்குவேன். இல்லை என்றால் தெரியாது சார். எமது பெயரோ தாரா புகழ் படைத்த தர்மராஜன். இந்த பெயர் தாரா புகழ் படைத்த தர்மராஜ மன்னனுக்கு. சாமி மன்னா, உன் பெயர் தாரா புகழ் படைத்த சொல்லப்பட்ட
தர்மராஜ மன்னன். ஆமா, தர்மராஜ மன்னன் சொல்றீங்களே, சரி. இந்த தர்மரை ஆஹா. ஈன்றெடுத்த தாயார் தந்தையார் யாரு? ஆஹா, கேட்டாயே ஒரு கேள்வி. சாமி, நீங்க தர்மராஜ மன்னர், ஆமா, எதுவும் தவறாக நான் பேச மாட்டேன். அது இல்ல, நான் குடியிருந்த கோயில். ஆமா சார், சொல்லி சார். என் அன்னையோர் ஆலயம், ஆலயம், என் தெய்வத்தாய். தெய்வத்தாய். என் தாய் யார் தெரியுமா? நான் போறாம பரத்து பேரே தான் சொல்லணும். அது இல்லப்பா, அப்படி என் தாயை வர்ணிக்கிறேன் நானு. அவ்வளவு அன்பு பாசமும் வச்சிருக்கேன் என்ன மேல. ஆமா சார், பார்த்து என்னைக்கு ஒப்பம் பேர் எஸ்மாது நல்லாவே தெரியும். ஏ பையா, சார் பெரிய எழுத்தாளர் நீ. அப்படி இருந்துட்டாலும் எனக்கு வாரி வாரி அவர் சொத்துல இருந்து உனக்கு வாரி வழங்கியுள்ள ஆமா அன்பு உள்ளங்கள், அன்பு உள்ளங்கள் அவங்க எப்படி இருக்க வேண்டும்? வேலு ஐயா அவர்கள், டைலர் வேலு, டைலர் வேலு ஐயா அவர்கள். ஆமா ஆமா, அவர் சொத்திலே இருந்து 50 ரூபாய் அன்பளிப்பை செய்திருக்கிறார். அவர் சொத்திலே இருந்து அப்படித்தான். அவர் சொத்திலே இருந்து 50 ரூபாய் அன்பளிப்பை செய்துள்ளார். எப்படி கப்பிச்சு கொடுக்குறாங்க? ஆமா, அவர் பார்வை பார்த்தா கோமாளி. சொல்லி சாமி, உன்னை பெற்ற தாய் தந்தை. ஆஹா, என் தாய் யார் தெரியுமா? தாய் தந்தை யார் சாமி? ஆஹா, கண்ணே மணியை என்றும் கற்கண்ட தேனே அமுதே என்று வாரி வாரி வந்த விட்டாலே என் அன்னை. உன் தாயார் யார் தெரியுமா? தந்தையார் யார்? ஆஹா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். மேட்டூர் டேம் இருக்குதுல்ல, மேட்டூர் டேம், அந்த டேம் பத்தி ஒரு பாட்டு பாடிக்கலாமா? என்னடா பாடா? ஓ வரவே போட. ஆமா சரி சரி பாடப்பா. ரொம்ப நாளா ஒரு ஆசை. சரி கேக்குடா பாடா. பாடி சொல்ல போடியா? பாடா.
சாமி மன்னா என்ன ஒரு அழகாக பாடினார் உங்களுக்கு இடிஞ்ச உடனே உனக்கு நான் பழம் தரேன்டா. ஏன் சாமி அன்பளிப்பு உன் பழம் நாய்க்கு ஒருத்தங்க சாமி என்னது உன் பழம் அழுகி போச்சு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஏய் தாயேலி சாமி அது இல்ல வாழைப்பழம் சாப்பிடுறேன். வாழைப்பழம் திங்கிற பழக்கல சார் நம்ம. சரி ஆப்பிள் கொய்யா ஆரஞ்சு அந்த பழம் கொடுத்தா பழக்கம் நான் சாப்பிட்டு பழக்கல சார். சரி அப்படி இருந்துட்டாலும் என் தாயார் யார் தெரியுமா? என் தாயோ குந்தி மாதாரே. போட்டி நடையா போடவரே பொறுத்திருக்க நானும் வரேன் என்னையா வீராப்பு உன்னுடனுக்கு நான் போட்ட மாறாப்பு அக்கிரமிக்கு போட்டா எங்கே போறாரு அக்கிரமிக்கு போட்டா எங்கே போறாரு போட்டி நடையா போடவரே பொறுத்திருக்க சாமி மன்னா எனக்கு இன்னும் அவனோட சொத்துல இருந்து வாரி வாரி வழியுள்ளாரே. ஆமா சாமி அவன் எல்லாம் சீரும் சிறப்புன்னு வாழ்ந்திருக்க வேண்டும். போலீஸுக்கு போன் பண்ணுங்க யாரும் குழந்தை திருட்டு போறாங்க. யாரா? அதான் அவங்க அம்மா ஆதார் கார்டு வேணும். ஏங்க ஆதார் கார்டு ரேஷன் கார்டுல கொண்டாரு சொல்ல அவங்க அம்மா நான் பார்க்கணும். இப்படிதான் கவர்மெண்ட் சீக்கிரம் குழந்தை திருடுறாங்க. அப்படியா? ஐயா பார்த்தா நான் சீக்கிரத்துல குழந்தை தர்ற மாதிரி தெரியுது. என்ன இருக்கு சொட்டை நிறைய உழுவுது. ஐயா அப்படிதான் இல்ல அந்த இடத்துல கும்பலா இருந்தாங்க. சரி இந்நேரத்துக்கு என்ன வேலை இருக்குதுன்னு போறீங்க? ஏன் குழந்தை இங்கே தூங்க வச்சா தூங்காதா? நல்லா கேள்றா கேள்றா. பாருங்க கோயில் கும்பாஜாவும் ஏதாங்க தப்பு தானே நடக்கூடாது. ஆமா ஊருக்கு தான் போற பாய் என்னது உடனே போகுது. அப்படி இருந்துட்டாலும் என் தாயோ குந்தி மந்தாரே. ஓ தாயார் குந்தி மந்தாரே. தந்தையார் தந்தையாரோ பாண்டு மகாராஜன். தாயாரோ குந்தி மந்தாரை. சரி தந்தையார் பாண்டுபுத்திர மகாராஜன். ஆமா பாண்டுபுத்திர மகாராஜனுக்கும் சரி குந்தி மந்தாரைக்கும் பிறந்துட்டு உன் பெயர் தாழா புகழ்வேந்த தர்மராஜ மன்னன். அப்படி தர்மன் சொல்றீங்க சுவாமி. சரி இந்த தர்மராகப்பட்டவர் ஒண்டி ஒருவராக பிறந்தீங்களா? உடன் பிறந்தவர்கள். ஒண்டி ஒருவர் மட்டும் பிறந்தீங்களா இல்ல கூட பிறந்த அண்ணன் தம்பி யாராவது உண்டான்னு கேக்குறேன். இருக்கிறாங்களா இல்லையா? அப்படி இருந்தா தாரா புகழ் படித்த தர்மராஜன் எத்தனை பேரு வெற்றி மதுகிரையோன் பீமாச்சலனோ எனக்கு இளைய தம்பி. அதாவது வீரமும் தீரமும் கொண்ட அதிபதி பக்திசாலி. வீரமும் கொண்ட நடுமருத நாயகன் பார்த்தி பார்த்தினோ எனக்கு இரண்டாவது தம்பி. ஆமா சரி இன்னும் மூன்றாவது தாயரி. ஆமா சார் தம்பி மூன்றாவது தம்பி. எனக்கு மூன்றாவது தம்பியோ நகுலன். நான்காவதோ சகாதேவன். நாங்கள் மொத்தம் சேர்த்தனா உன்னோட அஞ்சு. நாங்களோ 5 ராஜாக்கள். இன்னும் என்று கேட்கிறாய்? நீங்க ஆண்டு வரக்கூடிய நாடு. அதெல்லாம் காலையில அப்படி இருந்துட்டாலும் 56 தேசத்திலே உலகம் இருப்பதோ 56 தேசம். ஆமா அந்த 56 தேசத்திலும் நீங்கள் ஆண்டு வரக்கூடிய நாடு. நெடிய சூழ்ந்த கடலும் கொண்ட எமது நாடோ அஸ்தினாபுரம். சாமி தர்மராஜ மன்னன் சொல்றீங்களே சரி நீங்கள் ஆண்டு வரக்கூடிய நாடோ அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரம் சொல்றீங்களே இந்த அஸ்தினாபுரத்துக்கு நீங்கள் மட்டும் முறைமையா? இன்னும் யாராவது இருக்கிறாங்களா இல்லையா? அதாவது நீங்கள் மட்டும் அரசரா இல்ல இன்னும் பங்கு பகாளி யாராவது இருக்கிறான்னு கேக்குறேன். ஆமா சார் ஆமா. அதாவது எனக்கு பெரியப்பா வாங்கிய யாரு இல்ல வாயில எனக்கு பெரியப்பா யாரு? அப்பாவோட பிறந்தவர். எங்க அப்பாவோட பிறந்ததுல 3 பேர். யாராரு? பாண்டு மகாராஜனோட பிறந்தவர்கள் 3 பேர். ஆமா. யார் யார் சுவாமி? அதாவது முதலோ திருதராட்டியர், இரண்டாவது பிறந்தவரோ பாண்டு மகாராஜன், மூன்றாவதோ
விதுரனர். ஓ, திருநாட்டி மகாராஜன், நாட்டு மன்னன், விதுரனர். ஹஸ்தினாபுரத்துக்கு 3 பேர் உறவுப்பட்டவர்கள். ஆமாப்பா. அப்படி இருந்தாலும் திருநாட்டி மகாராஜனாகப்பட்டவர் திருநாட்டில் பெற்றிருக்கும் 100 மன்னர்கள். ஓ, திருநாட்டி மகாராஜன் காந்தாரியை மணந்து சரியாக 100 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். 100 பிள்ளைகள் வரவேற்றார். பாண்டு மகாராஜன் குந்தி மந்தாரியை மணந்து சரியாக 5 பெற்றெடுத்தார். 5 பெற்றெடுத்தார். ஓ, 3வது சித்தப்பர் விதுரனர். விதுரனர் இருக்கிறாரா? அவருக்கு குழந்தையே இல்லை. நித்திய பிரம்மச்சாரி. நித்திய பிரம்மச்சாரி. அவருக்கு திருமணம் ஒன்றே இல்ல. அப்படி இருந்துட்டாலும் நாங்கள் தான் சித்தப்பா மக்கள், பெரியப்பா மக்கள். இந்த நாட்டுக்கு நாங்க தான் சொந்தக்காரர். அவங்க 100 பேரு, நாங்கள் 5 ராஜாக்கள். மொத்தம் 105 பேரு. சரி, நாட்டுக்கு அரசர்கள். ஓ, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஆமாப்பா. ஏன் பகை வந்தது, என்ன காரணம்? ஏன் பகை வந்தது, எதனால காரணம் என்று கேட்கிறார். ஆமா சார். அதாவது என் அண்ணனாகப்பட்ட திரியராஜன் நெஞ்சிலே வைத்தான் வஞ்சகம். அதாவது நம்ம கூட பிறந்தவங்களோ 99 பேர், மொத்தம் 100 பேர். அவங்களுக்கும் சொத்துல பாதி நாடா. பஞ்ச பலாதிபதி பாண்டவர், அவங்க எத்தனை பேரு? 5 பேர், 5 ராஜாக்கள். அவங்களுக்கும் சரி நாடா. ஆமா சார். நான் கொடுப்பனா? நான் என்ன இழிச்சு வாங்கினா? நான் என்ன ஏமாளியா? நான் கொடுப்பனா அப்படின்னு என்று நான் வஞ்சகம். ஓ, யாரு? துரியன். துரியன் மனசுல வஞ்சகம் செய்தான். வஞ்சகம் செய்தான். அதனால நாடு போய் கேட்டபோது கொடுத்தனா? கொடுக்கல. என்னது? உனக்கு நான் நாடு தருவனா? ஒருபோதும் உனக்கு நாடு தர மாட்டேன். ஒரா நாயே என்று காடு சூதுநாள் பகடையாடி நாடு நவனம், நாடு நவனம், நவனில் செங்கோல், ஆணிமுத்து கோட்டு, ஆணிமுத்து கோட்டு, அங்க அவஸ்திரம் எல்லாத்தையும் பறித்துக் கொண்டான். யாரு? துரியோதனன். துரியோதனன். சரி சார். ஓட்டி விட்டான். கானகத்துக்கு ஓட்டி விட்டான். எல்லாத்தையும் எனக்கு பிடிச்சிக்கிட்டான். எல்லாத்தையும் பிடிக்கிட்டான். ஆண்டு 12 வருஷம் கழித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு தாரன் என்று அப்பியின் துரியின் சொல்லவில்லை. இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க குரு பெரியவர்கள் சொன்னார். ஆமா, பெரியவர்கள் வாயிலிருந்து நாடு தருகிறேன் என்று ஒருபோதும் சொல்லவில்லை. சரி, ஏடா நாம சொல்லிட்டு அவனுக்கு நாடு கொடுத்துடணும். அதனால ஒருபோதும் என் நாவிலிருந்து நாடு தாரேன் என்று சொல்ல மாட்டான். சரி சரி. அப்படி இருந்தாலும் இப்ப நாங்க எல்லாத்துக்கும் வந்துருக்கோம். உங்களுக்கு திருமணம் நடந்துச்சு சாமி? கேட்டாயே ஒரு கேள்வி. சொல்லு சார். நண்பா, திருமணம் ஆகிவிட்டதா என்கிட்டு கேட்கிறாய். ஆமாமா, நடந்து விட்டதா? மனைவியின் பெயர்? என் மனைவியின் பெயரோ பத்னி ரகுபதா பாஞ்சாலியின். பத்னி ரகுபதா பாஞ்சாலி திருமணத்தை செய்து சரி இப்பொழுது கானகத்தில் இருக்கிறீங்க. எங்க இருக்கிறா? ஆமா சார், சித்திரபுருஷத்துல இருக்கிறீங்க. ஆமா. அப்படி இருந்தாலும் இந்த மன்னர் அழைத்தார் என்று என் தேவி அழைத்து வா. என் தேவி சந்தித்து மற்ற வேலைகளை பார்ப்போம். சாமி, மன்னா நிருபம் வந்திருக்கு சாமி. அப்படியா? என்ன பார்த்து நீங்க படி பார்க்கலாம். என்னது நிருபம் வந்திருக்குதா? ஆமா சாமி. என்னவென்று பார். மலை பேப்பரா தான் இருக்கு சாமி. ஏய் அப்பா, நல்லா சுருங்கி கொடுத்துருப்பாங்க. நல்லா சுருண்டு போச்சு சாமி. நல்லா நீட்டா இது பண்ணி போலாம். படி. தென்மதுரை ஆண்டு வரக்கூடிய சரி அள்ளி மகாராணி எழுதக்கூடிய நிருபம் என்னவென்றால், என் மகனாகப்பட்ட புலேந்திரனாகப்பட்டவர் சூர்நூல் பட்டு சுருண்டு விழுந்து விட்டார். வந்து பார்த்தால் ஆட்சி, இல்லன்னா தர்மராஜ மன்னனே, உங்களுக்கு எழுதக்கூடிய நிருபம் என்னவென்றால், உன் மகனாகப்பட்ட புலேந்திரனாகப்பட்டவர் சுருண்டு விழுந்து விட்டார். உயிர் போது வருவது போல இருக்குது. வந்து பார்த்தால் ஆட்சி, இல்லன்னா அள்ளி மகாராணி அச்சமே படையெடுத்து வருவேன் என்று இருவருக்கிறார் சாமி. ஐயோ, என்ன மோசம். ஏய், நானும் பெறலடா. அதாவது என் மகனாகப்பட்ட புலேந்திரன் சூழ நோயால் சுருண்டு மயங்கி விழுந்து விட்டான். ஆமாமா. கண் 2 பிதுங்கி வாயில் வழியாக நுரை தள்ளி கொண்டிருக்குது. வந்தால் ஆயிற்று, வராது விட்டால் உன் நகரத்தின் மீது போர் தொடுப்பேன் என்று படையெடுத்து வருவேன் என்று கட்டளை. என்னடா இது? இது என்ன மன்னித்தாங்க? ஏய், அது இல்ல. என்ன நிருபம் இப்படி வந்திருக்குது? என்னன்னு தெரியும். அவ போருக்கு வந்தா நாங்களா தாங்குவோமா? அதனால என் தேவி அழைத்து வா. என் தேவி இடத்தில் உரையாடி பின்பு என்னவென்று தெரிவிக்கலாம். சரி, கேளுங்கள் சபையிலே. அதே சமயத்தில் தர்மராஜ மன்னனாகப்பட்டவர் தன் மனைவியாகப்பட்ட பத்னி ரகுபதா பாஞ்சாலி அளிக்க பாஞ்சாலி தர்பார் அவரால் பற்ற பின்னா
ஆமா பாடல் போறோம். டேய் ஆடலியும் போவாத தேர்லியும் போவாத பாட்டு பாடு பாட்டு பாருனா ஆ ஜபரலி தோட்டத்தில உன்னை நினைச்சேன். ஏய் பாட்டு பாடுறான்னு தண்ணியில் ஒண்ணு தெரியும். ஒரு பூவை எடுத்து வச்சிட்ட பின்னால அத வச்சு கூதி முடிக்க சேலம்பு கை நிறைய கண்ணாடி வளையல் இந்த ஏரியாவில் யாரும் இந்த பெண்ணே உண்டாட்டம் இந்த ஏரியாவில் யாரும் இந்த பெண்ணே உண்டாட்டம் நல்ல கண்ணிலே கிட்டி கட்டண்டி ரோமியாட்டம் இன்னைக்கெல்லாம் உனக்கு வேக வந்தேன்டா பாலுக்காரன் விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி பாட்டு பிடிக்கலையா? இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல. பாட்டுமா இன்னொரு பாட்டு இருக்குதா? ஆமா. பாதாளத்துல போவாது மேல போய் பாடு பார்க்கலாம். பாடு. அந்த மலைக்கா இந்த மலைக்கா கோயம்புத்தூர் கொளுத்து வச்சல வாய்ஸ் வக்கதடி அடியே கண்ணடி நீ கொஞ்சம் போடு கட்ட வந்தா போடி போடி சின்ன வாடி வாடி கோயம்புத்தூர் கொளுத்து வச்சல வாய்ஸ் வக்கதடி அடியே கண்ணடி நீ துமிய போடு தெரிஞ்சு போடு முழுங்க ஏ பாமாலே ஓய் ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ ஏய் அவளத்தான் பாடியே போயிட்டு போ. புல் புல் சா அம்மா ஏய் அது எங்கடா பாருணும் அம்மா அங்க ஜோதிக்கண்டா கண்டம்மா ஆ. போனால் போகட்டும். சரி. நான் போனால் போகட்டும் நான் நாட்டுக்கு நாடி நகநாடு. பேரு புகழும் சேர்ந்த அழகு திரு பொன்னாரு இந்த அழகு பொண்டாட்டின் பெயர் என்ன? ஆமா போய் இந்த வாய் இந்த ஊரு என் வாயிலே நுழைய மாட்டேங்குது போய் கேட்டு கூட வாடி போடி. என்னமோ கை நாட்டாங்கலவா டேய் ஐராட்டாங்க. நாம நாட்டாங்கலவா எப்படியா வருவேன் ஆ எப்படியா வருவேன் ஆ கெட்ட பெரியன் வளவு எந்த பெரியார் மலவி வர்ற ஊருக்கு
அப்படி என்ன பெரியான் மரபு நமக்கு ஒரு தாய்நாடு தலைநகரம் விளையாட வரும் பச்சுமலகரம் பச்சுமலகரிலே ஆங்கிலம் பிறந்த அப்பமார்களும் பெண்களாக பிறந்த தாய்மார்கள் சிறியர் பெரியர் ஏவற்றை பேரும் பள்ளிக்கு செல்ல மாணவ மாணவர்கள் அனைவரும் காய்ச்சலிக்கிறார். ஏன் என்ன காரணம்? முருகப்பெருமான் பள்ளி தெய்வானை மகா கோயில் கும்பாசனத்தை முன்வைத்து ஊர்வல மக்களை ஒற்றுமையாக சேர்த்து இன்று இரவு நாடகம் அரங்கேற்றம். அப்படி நாடகம் அரங்கேற்றம் செய்திருந்தாலும் இந்த அரங்கேற்றப்பட்ட நாடகத்தின் பெயர் என்ன? இன்று வைத்துள்ள நாடகம் ஸ்ரீ மகாபாரதம். ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கி வரக்கூடிய பவளக்கொடியால் திருமணம். புலேந்திரன் பவளத்தேர் ஓட்டுவது. இந்நாடகத்தில் சபை தர்பாராக வந்தபோது நான் என் பெயர் என்ன உனக்கு தெரியுமா என்ன அப்படி சொல்வதாக இருந்தாலும் எனக்காக மாறி வழங்கிய யாத்திரிகமா உன்னை காமலாபுரம் அண்டமார் ஹோட்டல் யாரு அதெல்லாம் நாங்கெல்லாம் தோஸ்த் ஹோட்டலுக்காரு நீ தானே மாப்பிளமா அண்டமார ஹோட்டலுடைய முதலாளியாக விலகி வரக்கூடிய முதலாளி ஆமா பார்த்திபண்ணன் என் உயிருக்கு மேலான என்னுடைய பார்த்திபண்ணன் அவர்களோ அது மட்டுமல்ல என்னை எத்தனையோ தடவை அழைத்தவா என்று சொல்லியிருக்கிறார். ஆனா இருக்கும் போதெல்லாம் செட்ல கூத்துட்டு அவராகப்பட்ட யாரு என்னுடைய டெய்லர் மாமன் அவராகப்பட்டவருக்கோ எனக்காக மாறி விலகி இருக்கிறார். உள்ள ஒரு சிகரெட் டெய்லர் மாமன் சட்டப்படி கொலை குத்து வெட்டு குத்தே நடந்து சரி 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 வேணாம் அவக்கற ஊகத்துக்கு போட்டு அளத்தனால பாவாடையிலே புடிச்சு கொடுத்துருவான். அப்படி இருந்தாலும் இவர்கள் அனைவரும் எனக்காக பார்வதி இருக்கிறார். அவர்கள் எந்த பக்கம் போனாலும் தக்க பக்கமாக வாழ வேண்டும் என்று உனக்கு எப்படி பழனிமலை முருகன் அந்த முருகனை வேண்டிக் கொள்கிறோம். ராமோஜியம் வீரசக்தி அது மட்டுமல்ல நெருப்பிலே தான் பிறந்த நீலமலையுடைய தங்கையா பெயரோ பத்தினி பாஞ்சாலி ரகுமதா. பத்தினி ரகுமதா பாஞ்சாலி. ஆமா அம்மா அம்மா உன்னிடத்தில் ஏதாவது தவறா பேசியிருந்தாலும் தவறா படித்தாலும் என்ன மன்னித்து விடுங்கள். அப்படியே ஆகட்டும். தெரியாமல் பேசிவிட்டேன். சரி, உன் பெயர் பத்தினி ரகுமதா பாஞ்சாலியாக இருந்தாலும் இந்த பாஞ்சாலி பெற்றெடுத்த தாய் தந்தையார் எப்படி பிறந்தவர்? எப்படி பிறந்தேன்? என் தாய் தந்தை யார் தெரியுமா? சொல்லம்மா. அடியே கண்ணப்பா.
இந்த அடி இன்ன வரைக்கும் அடிக்கிற இந்த கையை எங்கடா வைக்கிற? டக்குன்னு வர்றா மொத்த சூதில யோசனை பண்ணாதீங்களா? அம்மா அம்மா சொல்லுமா. நான் எப்படி பிறந்தேன்? பாஞ்சால ராஜாகப்பட்டவருக்கு சரி, நீண்ட நாட்களாக குழந்தைகள் இல்லை என்று குழந்தை பாக்கியம் இல்லாம என்று. ஆமா ஒரு யாகம் செய்தார். சரி, யாகத்தின் வழியாக ஒரு குழந்தையாகப்பட்டிருந்தால் அது நம்முடைய குழந்தையாக எண்ணி என்ன வளர்த்துக்கலாம் என்று ஒரு யாகம் செய்தார். சரி, அந்த யாகத்தின் வழியாக இந்த பத்திரி பாஞ்சாலி வெகுமதான் நான் பிறந்தேன். சரி பாஞ்சாலி நீ பிறந்த. ஆமா சரிம்மா, நீ பத்தினி ரகுபதா பாஞ்சாலி பிறந்திருந்தாலும் ஒரு மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதை போடுறேன், சொல்லுப்பா. அதை விடுவிச்சு விட்டாங்களா? நானும் டெய்லர் அண்ணனும் ஒரு தலைக்கு 500 ரூபாய் பணம். ஒரு தலைக்கு 500 தலைக்கு நான் 500 ரூபாய் தரணும் சொல்லு. டைலர் என்ன நாங்க 2 பேரும் தான் கூட்டு. ஏய், நீ அந்த கூட்டு வேலைக்கெல்லாம் வராத. சரி, நானே கொடுக்குறேன்பா. அப்படி சொல்றா? ஒரு தலைக்கு 500 ரூபாய் பணம். நான் போற விடுகதைக்கு பதில் சொல்லிவிட்டீங்களா? ஐயா எல்லாம் கேட்டுங்க. எந்திரிச்சு உட்காருங்க, எல்லாமே எந்திரிச்சு உட்காருங்க. எல்லாம் எந்திரிச்சு உட்காருங்க. கோபாலங்க ஒரு விடுகதை போடுறாடா. இல்ல, எல்லாம் கவர்மெண்ட் ஜிஹெச்ல கிடக்குறீங்களா? அதுக்கு கரெக்ட்டா இந்த முருகர் சத்தியமாலும் நான் போற கதைக்கு விடுகதைக்கு பதில் சொல்லிவிட்டீங்களா? ஒரு ஆளுக்கு பணம் 500 ரூபாய். யாரு ஃபர்ஸ்ட் யாரு சொன்னாலும் 500 ரூபாய். கூத்து பாக்குறவங்களா இருந்தாலும் சரி, கூத்து ஆடுறவங்களா இருந்தாலும் சரி. சரி, நான் சொல்றேன். ஓகேவா? நானே சொல்லி போடுறேன். நடி எடுத்து வச்சுக்க. பணம் பாக்கெட்ல இருக்குப்பா. சரிப்பா. மூலமுக்கன் சந்தைக்கு போறான், அது வந்து நொங்கு. செத்தவன் சந்தைக்கு போறான், அது வந்து கருவாடு. தரக்கு புறக்கு சந்தைக்கு போகுது, அது செருப்பு. என்னன்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டா. நான் பதில் சொல்லிவிட்டா கதை போட்டா சொல்றா. எதெல்லாம் சொல்லிட்டோம்? எல்லாம் நீயே சொல்லிட்டியா? ஒரு நானே சொல்லிப்பேன். கேள்வியோட சேர்த்து வெளியே சொல்லிட்டு எப்பறம் நாங்க செவப்பு சொல்லுவோம். சாவு போட்டுருக்குது இல்ல, அந்த ஆய ஒரு தலைக்கு பணம் 500 ரூபாயும் நம்ம கதை சொல்லிட்டு வாங்கிக்கலாம்னு படுத்து கிடந்த ஆய் எப்படி குறைஞ்சபட்சம் எப்படி இருந்தாலும் ஒரு 60-70 பேர் தான் இருப்பாங்க. ஒரு தலைக்கு அதிகமா இருப்பாங்க. ஒரு 100 பேரே இருப்பாங்க. ஒரு தலைக்கு 500 ரூபானா கூட எங்கடா போட்டு நானு பணம் 50,000 ஊட்ட வச்சுட்டு வந்துடுறேன். ஊட்ட அங்க வருதா? அந்த மினிட்டாயும் சேர்ந்துக்கிட்டு இருந்தாங்களா? இந்த வாயுதா? கோமாளியா, எவ்வளவு காசு வேணும்? ஏன்னா கொண்டாட்டி முடியாண்டு கொடுத்துறோம். நல்லா ஏடா தாயரே, என்னடா இது உங்க சித்தப்பா இல்லாம? ஏய், நான் உனக்கு என்னடா ஆகுது? அப்பாவுதா என் பொண்டாட்டி உனக்கு என்னடா ஆகுது? அம்மாவுதா? ஏண்டா தாயலி, அம்மா என் பொண்டாட்டி அமுச்சு விட்டா? ஏண்டா உள்ள விட்டு போகாம இருக்குதா? உம்மா வீட்டுல தானே இருப்பா. ஆமா, உம்மா இருந்து விட்டா உள்ள போதுமில்ல? பண்ணி பார்த்துட்டியா? அம்மா என் பொண்டாட்டி போறேன். எனக்கு வாடா சாமி. அம்மா அப்படி பாஞ்சால ராஜராகப்பட்டவர் யாகம் செய்தார். சரி. அந்த யாகத்தின் வழியாக நான் பிறந்திருந்தாலும் வழக்கெடுத்த தாயார் தெரியுமா? தந்தையோ பாஞ்சால மன்னன், சரி, தாயோ கோகிலா தேவி. கோகிலா தேவி. ஆமா. அப்படி இருந்தாலும் நான் யாரை திருமணம் செய்தேன்? யாரை? என்னை மாலையிட்ட மன்னவர், என்னுடைய மன்னர் அவர்தான். சொல்ல சொல்லவா? சரி,
இருவருக்கு முற்றோர், இருவருக்கு இளையவர் என்று சொல்லக்கூடிய நடிப்பிருந்த நாயகன். ஆனால் அழகுமன்னன் அர்ஜுனனை மாலையிட்டேன். ஆமா, அப்படி அர்ஜுன மகாராஜனை திருமணத்தை செய்திருந்து ஒருவருக்கு திருமணம் செய்து நான் ஐவருக்கு அழியாத பத்திரியாக வாழ்ந்து வருகிறேன். ஒருவரை திருமணத்தை செய்து ஐவருக்கு தேவியான. ஆமா, அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்தில் உன் கணவராகப்பட்ட தர்மராஜா அழைத்து வர சொன்னார். அப்படியா? போய் பார்க்கலாமா? முருகாய் அம்மாவாகப்பட்டவர்கள் எனக்காக 20 ரூபாய் வாழ்வழி இருக்கிறார். சவுந்தரமாகப்பட்டது இந்த பெண் வேஷத்துக்கும் இந்த கோமாளிக்காக இருமா. இந்த சகுந்தலம்மா இந்த பெண் வேஷத்துக்கு கோமாளிக்காக வாரி வழங்கியுள்ளார்கள். அவங்க குடும்பம் என்னமோ தங்கமாகி அந்த முருகன் சன்னிதானம் எவ்வாறு அப்படி இருந்தாலும் கனவு சிந்திக்கலாம். போய் பார்க்கலாமா?
ராதபதி. ஆஹா. அண்ணா, தேவி பள்ளிக்கு மாமலை ரோஜா என்று சொல்லக்கூடிய மாத்திரமான பழங்களை பறித்து வந்து சரி உனது பாயத்தை பண்டினால் கிளவி என் பட்டாடையால் துளைத்த ஆயோ நாயமார் பல்ல பரிசலாட்டத்தில் அங்கே கை எழுதுங்க போன போய் போற வருவாங்க பச்சை கை கேட்டு கேட்டுக்கிறேன். பள்ளிக்கு மாமலை ரோஜா என்று சொல்லக்கூடிய மாத்திரமான பழங்களை பறித்து வந்து சரி பண்டிகையால் கிளவி பட்டாடையால் துளைத்து மனைவியாகப்பட்ட பாஞ்சாலி பாயத்தை படிக்கின்றேன். ஓஹோ மகனோட திவ்ய முற்பாதத்தை விளங்கப்படுகிறாள். நீ எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காவே தெரியுமா? எப்படி இருக்கிறது நாலே பேர் அதுலயும் படுத்து வேற தக்கா பாரு தேவி அண்ணா இந்த மன்னனுடைய பாதத்தை பறித்தபடியால் இந்த பூலகில் சரி சீரும் சிறுமுறை வாழ்விருப்பாய் பெண்ணே. அண்ணா வாழ்ந்து வா என்று உரைத்தால் வையகத்தில் கோடான கோடை போல் என்னை போல் பெற்றதாகப்பட்டவர்கள் அன்னைவரும் வாழ்ந்து வருவோம். ஆமா அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்தில் வரவழைத்த காரணம் என்ன? ஏன் அழைத்தார் என்று கேட்கின்றாய்? ஆமா அதாவது நாயை வெளிப்படுத்த நான் இப்போது இந்திர புருஷத்தில் இருக்கிறேன். அதாவது நீ சென்று அரண்மனையில் இரு, நான் வந்து உன்னை சந்திக்கிறேன். அப்படியா? ஆமா அப்படியே ஆகட்டும். மன்னருடைய வார்த்தையாகப்பட்டது சரி அந்த மகாதேவனுடைய வார்த்தையாக எண்ணி உங்கள் பாதத்தை பணிந்து விட்டு அரண்மனையில் இருக்கிறேன் என்னை சேவையாக என்று அழைத்தீர்கள் என்று அங்க வந்து உரைங்க சென்று வாருங்கள். ஆகட்டும். அப்படியே ஆகட்டும். ஏய் உமாஜி ஏய் நான் ஆரம்பிச்சேன். ஏய் அரே ஏய் வரத்தியா வர எங்க வரன தெரியல பேராடு நிக்குது. சாமி மன்னா என்னடா பண்றீங்களா? போய் நான் நீங்க எல்லாம் இங்க டீ குடிச்சிட்டு டீ குடிச்சிட்டு வந்தேன். நான் டீ குடிக்கிறேனா? பாத்தியா குடிக்கிற ஜெத்த அளவுக்கு போறதுல சாமி நான். அதான் குடிச்சிட்டு மறந்துறியா? சரி அந்த அளவுக்கு. காலையில போனா மலந்துக்கிற குடிச்சிட்டு சொன்ன மாதிரி. சொல்லுங்க. சரி என்ன? அப்படி இருந்தாலும் நிருபம் வந்திருக்குது. ஆமா. இந்த நிருபத்துக்கு நான் என்ன பண்ணுவது? என்ன பண்றது? ஆஹா என்னால போக முடியாது. அதனால நான் போனா சும்மா விட மாட்டேன். இதுக்கு யாரு காரணம்? யாரா? இந்த நிருபம் வரதுக்கு யாரு காரணம்? உங்க தம்பி தான். என் தம்பி. ஆமா அர்ஜுன. அர்ஜுன காரணம். ஆமா.
இந்த சண்டைக்கு நாம போனா இது சரிப்பட்டு வராது. சரிப்பட்டு வராது. அதனால என் தம்பி இப்ப கூப்பிடணும். ஆமா. என் தம்பி எங்க இருப்பான், ஏன் எங்க காலத்துல இருக்கிறானோ, அங்க இங்க எங்க இருக்காரு என்று தெரியல. இவன் எப்படி நான் வர வைக்கிறது? எந்த மனைவி வீட்டுல இருக்கிறானே தெரியாது. ஆமா. என்ன ஒரு பொண்டாட்டியா பல பேரு. ஆமா. அதெல்லாம் நாம சொல்லக்கூடாது. ஆமா. அவன் எங்க இருப்பாரு என்று எனக்கு தெரியல. சரி. அவன் நான் சும்மா கூப்பிட்டா வரமாட்டான். ஆமா. அதனால நிருபம் எழுதணும். ஆமா, நிருபம் எழுதணும். எப்படி? அதாவது அள்ளி மகாராணி எழுதுன மாதிரி எழுதுனா வரமாட்டான். வரமாட்டான். அள்ளி அடிச்சு கொண்டு விட்டுவார் என்று வரமாட்டான். வரமாட்டான். அதனால நான் சொல்லும்படி எழுது. எப்படிங்க? நான் சொல்லும்படி சொல்லுங்க. ஸ்ரீ மகாராஜா கணம் பொருந்திய ராஜ கணம் பொருந்திய, அதாவது தர்மராஜன் நிறுவம் என்றார். தர்மராஜன் எழுதக்கூடிய நிருபம் என்னவென்றால், அதாவது மதிய உணவு அருந்துவிட்டு வெத்தலை தாமனம் தரிக்கும் பொழுது அதில் ஒரு சொத்தை பாக்கு இருந்து பாக்கு சொக்கேரி, அதாவது ஒன்னனாகப்பட்ட தர்மராஜன் உயிர் போகும் வரும் தருவாயில் உள்ளார். உயிர் போது வருவது போல இருக்கிறது. அதாவது வந்தால் ஆடுது, வராவிட்டால் அண்ணனாகப்பட்ட தர்மனை பார்க்க முடியாது. நிருபம். அதனால எங்க இருந்தாலும் சரி போய் பறைச்சாட்டு. அது அண்ணனுக்கு ஒண்ணுனா தம்பி எங்க இருந்தாலும் ஓடியாந்துருவான். அதனால நீ பறைச்சாட்டு, என் தம்பி அர்ஜுன் வரட்டும், மறுபுறம் பார்ப்போம். கேளுங்கள் சபைகளே. அதே நேரத்தில் தர்மராஜ மன்னனாகப்பட்டவர் தன் தமையனாகப்பட்ட ஆளால் அழகமன் அர்ஜுனுக்கு நிருபன தருவாயில் அழகு சுபத்திரை தருவார். அவரால் வெற்றி மின்னார்.